டிவிகே தலைவர் அவர் பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த வீடியோக்கு கீழேயும் சரி, அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கான கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய அரசியல் தலைவர்களும் அதில் சேர்ந்தவங்க தான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கணும், கமிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேல இருந்தே நிறைய பேர் சொல்றாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருந்தாருன்னா, இப்போ இந்த நேரத்தில் எடுத்திருந்தாருன்னா, ஏன்னா உண்மை என்னன்னே தெரியாம ஜட்மெண்ட் வராம அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி இப்பவுமே அவர் எடுத்தாருன்னா அவர் அதை கமிட் பண்றது மாதிரி ஆயிரும். அப்போ அந்த விஷயத்தை கமிட் பண்றாருன்னா அவரே ஒத்துக்கிட்டாரு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து அதை ஆதாரமாக்கி அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. கடைசி அவர் பேசும்போது கூட வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசு சார்ந்த ஒரு பிரஸ் மீட்ல இந்த மாதிரி புகைப்படம் இடம்பெறும்போது அது வந்து ஒரு போராட்டத்தையோ இல்ல அது வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துற மாதிரியோ அது வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியோ இல்லை. இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இது கூட ஒரு அவதூறு பரப்புற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஜட்மெண்டே வராம ஒரு அரசு சார்பா நடத்துற ஒரு பிரஸ் மீட்ல இப்படி இருக்குதுன்னா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லயும் கேட்கறாங்க. நிறைய பேர் வந்து வீடியோவும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியே இருந்துட்டு போட்டோம், மக்கள் நம்ம தான் வந்து மெச்சூர்டா நடந்துக்கணும். எத்தனையோ தலைவர்கள் வந்து போராட்டம் பண்ணி இந்த எஜுகேஷனை நமக்கு நல்ல முறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து படிச்சிருக்கோம், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால சமூக வலைதளத்தில் உண்மை வெளியே வர்றது வரைக்கும் உண்மையை மட்டும் ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு சைடு கேட்குற ஸ்பீக்கர் மாதிரியும் இந்த முட்டு கொடுக்கும் கதைகள் மாதிரியும் நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பொய்யான கருத்துக்களை யாராவது போட்டுட்டு இருப்பாங்க. அதை எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணாம ரிசர்ச் பண்ணாம அதை வந்து தயவு செய்து போஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்க தலைவரையே பாதிக்கும். இங்க நடக்கதை பொறுத்தா உங்க தலைவருக்கு அவப்பேர் ஏற்படாது. அதனால நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க நடந்துகிட்டா கண்டிப்பா விஜய் அவருக்கு வந்து ஒரு பெருமையா தான் இருக்கும். அவருக்கு என்னைக்குமே தலைக்குனிவு வராது.